ஹாய் கைஸ், ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 9ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அவங்க சர்வெண்ட் அவங்க காயத்துக்கு மருந்து போட்டுட்ருக்கேன். அவங்களும் அந்த குட்டி பசங்க அவங்க ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு பிரின்சஸ். அதுலேயும் கூசி நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் உடனே கற்றுக்குறான். நம்ம ஹீரோயினும் ஹேண்ட்மேட் பாம் செய்யறதுக்கான சில விஷயங்களை அவங்களுக்கு கற்றுத்தரதாவும் அதை அந்த பசங்களுக்கு அவங்க தான் சொல்லி தரணும்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இப்போ அப்படியே அங்கே வராரு. ஆள் அப்படியே அவங்க காயத்துக்கு மருந்து போட்டு விட மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நீ திரும்ப என்கிட்ட போய் தானே சொன்ன. இல்லை பிரின்ஸ், நிஜமாவே எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கையை வச்ச உடனே எனக்கே தெரியாம நான் அப்படியே அதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நம்மால் கேட்க நான் நடந்ததை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரி, நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு இப்போ இந்த டிராகரை கொடுங்க. நம்மளும் கண்டிப்பா தரேன். ஆனா இப்ப இல்ல, நாளைக்கு ஆட்டம் ஹண்ட் ஃபெஸ்டிவல் இருக்கு. அப்ப நான் உனக்கு அதை தர நாள் சொல்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் செகண்ட் பிரின்ஸ் ஜியானோ அங்கதான் இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் அங்கிளான ஜெனரல் ஓயாங்கோ இப்ப அங்க வராரு. பிரின்ஸ் ஜியாங், உங்க பிளான் கண்டிப்பா வேலை செய்யுமான்னு ஆள் கேட்க என் ஆர்மோடு சோல்ஜர்ஸை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க டெத் அட்டாக் பண்ணக்கூடியவங்க. நம்ம செகண்ட் பிரின்ஸும் ஆமா அங்கிள், இந்த வாட்டி கண்டிப்பா பையு நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பிரின்ஸ் ஜியாங்கும் அவன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம டீல மறந்துடாதீங்கன்னு சொல்ல த்ரோன் எனக்கு சொந்தமான உடனே கண்டிப்பா பார்டர்லேண்ட் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம எங்க ராஜ்யத்தோட பாதையை நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நம்ம ரெண்டு நாடும் சேர்ந்து நம்ம பவரை ஒண்ணுமோ அதிகப்படுத்தலாம்ல ஆள் சொல்ல 3 திருட்டு பசங்களும் ஒண்ணு சேர்ந்துட்ட மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஆட்டம் ஹண்ட நம்ம கிங் எந்த கவனி இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஆளுங்களும் அங்கிருந்து மிருகங்களை வேட்டையாடுறது குறிப்பாத்து டார்கெட் அடிக்கிறதுன்னு சொல்லி வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு காடு கதறிட்டு அப்படியே அங்க ஓடி வரோம். நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லி ஆள் கத்தார முக்கியம். அந்த இடமே பரபரப்பாயிடுது. கார்ட்ஸும் கிங்க ப்ரொடக்ட் பண்ணி அப்படி அங்கிருந்து கூட்டிட்டு போக கொஞ்ச நேரத்திலேயே அவங்க சொன்ன அந்த ஆர்மடு சோல்ஜர்ஸும் அங்க வந்துடுறானுங்க. நம்ம ஹீரோவும் களத்துல இறங்கி ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவனுங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கான். பிரின்ஸ் ஜியான் கடைசி கேப்ல நம்ம ஹீரோவை போட்டு தள்ள பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயினோட ஸ்வாட் வந்து அது தடுத்துறது. நம்ம ஹீரோவும் சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிறாரு அவங்க எல்லாரும் என்னதான் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. அவர் அசிஸ்டன்ட் கிட்ட நீ பிரின்சஸை ப்ரொடக்ட் பண்ணு, அவங்கள நான் டைவர்ட் பண்றேன்னு சொல்லி ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்ப ஜியானோ கண்ணை காட்டிடுறான். ஆர்மோடு சோல்ஜர்ஸ் மொத்த பேரும் நம்ம ஹீரோவை துரத்திட்டு அவரு பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அவர் அசிஸ்டன்ட் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்களும் அப்படியே ஒரு பின்னாடியே போக நம்மால் ஒரு பக்கம் அந்த ஆர்மோடு சோல்ஜர்ஸை டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவனுங்களும் வெறி கொண்டு அவரை துரத்திட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல ஒரு மலை உச்சில போய் ஆள் லாக் ஆக ஃபைட்டும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. மாவீரா படத்துல வர மாதிரி நம்மால் தனியால நின்று நூத்துக்கணக்கான சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடுறாரு. ஒருத்தன் பின்னால இருந்து அவரை காலி பண்ண வரான். அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. அவங்க அப்படியே அவரை காப்பாத்த நீ இங்க என்ன பண்ற, நீங்க செத்துட்டீங்கன்னா இந்த டிராகர் என்னால பார்க்க முடியாதுலன்னு சொல்லிட்டு அவங்க விவரமா அதை அப்படியே தூக்கிடுறாங்க. நம்மளும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சோல்ஜர்ஸை சமாளிக்க முடியாம நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே அந்த பள்ளத்தாக்குல குதிக்க அப்ப கூட அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்மால் அவங்கள ப்ரொடக்ட் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா நான் என்னோட உண்மையான உலகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அப்படியே அந்த டிராகரை ஓபன் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு வித்தியாசமான பவரும் வெளியே வருது. ஆனா அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் கீழே இருந்த மரக்கிளையில அப்படியே விழ ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட நம்ம ஹீரோயின் இப்ப லைட்டா கண் முழிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோமா. ஆனா பார்த்தா ஒன்னும் அப்படி தெரியல. பக்கத்துல வர நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்காரு. என்னாச்சு, இது வேலை செய்யலையான்னு சொல்லி ஏதாவது மந்திரங்கந்திரம் பொண்ணுமா, தயவு செஞ்சு என்ன திரும்ப என் உலகத்துக்கு கூட்டு போயிடுன்னு சொல்லி அவங்களும் திரும்ப ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே வேலை கேட்கல. நம்மளாலையும் அப்படியே எழுப்ப நம்மள அட்டாக் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அவங்க கேக்குறாங்க. அவனுங்க டெத் சோல்ஜர்ஸ் தான். உயிரை பத்தி கூட கவலைப்படாம தன்னோட ஆர்டர்ஸை நிறைவேற்ற நினைக்கிறவனுங்க. கேபிட்டல்ல இப்ப நிலைமை என்னன்னு தெரியல. நம்ம முதல் இங்கிருந்து கிளம்பியாகணும்னு சொல்லிட்டு ஆள் போய் வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்க போக நம்ம ஹீரோயினும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. முதல் அது என்னன்னு பார்ப்போம்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. அவங்க வேட்டையான எல்லாத்தையும் அவங்க அப்படியே சமைச்சிட்டு இருக்க நம்மளும் அப்படியே அங்க வந்து அது எல்லாத்தையும் முழுங்க ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன காப்பாத்துறதுக்காக எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த, இதனால உன் உயிரை கூட போயிருக்கலாம். நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொல்லுனா நான் உங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும் திரும்ப வரல, எனக்காகவும் தான் சொல்றாங்க. நம்மளும் சீக்கிரம் நீ ஒன்னும் எத்தனை சீக்ரெட்ஸை என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்க. ஆள் சாகுற நிலைமையில கூட அவங்கள காப்பாத்த நினைச்சத அவங்க அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. உண்மையை சொல்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களால அதை நம்ப முடியுமா? நீ சொல்லு, நம்பணுமா வேணாமாங்கிறத நான் முடிவு பண்றேன்னு ஆள் சொல்ல நான் என் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். என் மேன்ஷன் தான் உன்னோட வீடு, அதை விட்டுட்டு நீ அப்பா வீட்டுக்கு போலாம் நினைச்சிய நாள் கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அது ரெண்டுமே என்னோட உண்மையான வீடு கிடையாது.
கிடையாது. நான் லாங்கியன் கான்டினென்ட் சேர்ந்தவளே இல்லை. என் வீட்டுக்கு போறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அது வேலை செய்யலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்மளும் இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அது முழுசா முடிகிற வரைக்கும் நீ பொறுமையா வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் என்னது பொறுமையா இருக்கணுமான்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு கைத்துல தொங்க விட்டு ஹிப்னோடைஸ் பண்ற மாதிரி அங்கே இங்கேயுமா ஆட்டி விட்டு அதே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நீ என்னென்னலாம் பண்றான்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே தூங்க ரெடியாக அவங்களும் அந்த டிராகர் கிட்ட தயவு செஞ்சு நான் கண் முழிக்கும் போது திரும்ப என் உலகத்திலே இருக்கணும்னு சொல்லி ரொம்பவே வேண்டி கேட்டுட்டு அவங்களும் அப்படியே தூங்க போறாங்க. இப்ப அப்படியே விடியவும் செய்து ஒரு வழியா அவங்களோட லைஃபுக்கு வந்துட்டாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா அதான் இல்ல, ஒண்ணுமோ அதே இடத்துல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் அப்படியே பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதா, தயவு செஞ்சு என்ன திரும்ப கூட்டு போயிடுன்னு சொல்லி அவங்க அதுகிட்ட ரொம்பவும் கெஞ்சிட்டு இருக்க. நம்மளும் இப்ப எந்திரிச்சிடுறாரு. காலங்காத்தால என் டிராகர் கிட்ட நீ என்ன ப்ரே பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல பிரின்ஸ், இந்த உலக மக்கள்லாம் அமைதியா இருக்கணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொல்றதுல வேற ஒரு பயங்கரமான காயம் இருக்கு. ஆளோத செக் பண்ணிட்டு சரிவா போலாங்கிற மாதிரி சொல்ல அங்க ஒரு லேக் மாதிரி இருக்கு. அதுதான் அவங்க இப்ப தாண்டி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த டிராகரையே கையில வச்சுட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க. இந்த டிராகர்ல ஐசோலேட்டட் ஐலாண்டோட சிம்பிள் இருக்கு. இவளுக்கும் இது ரொம்ப முக்கிய மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம இவ இந்த இடத்தை சேர்ந்தவ இல்லைன்னு வேற சொன்னா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ உண்மையிலேயே ஐசோலேட்டட் ஐலாண்டை சேர்ந்தவ தானா? ஆளும் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு இந்த டிராகரை ரொம்ப பிடிச்சிருந்தா அப்ப இது நீயே வச்சுக்கோ. அவங்களும் நிஜமாவா சொல்றீங்கன்னு சொல்லி லைட்டா பல்லக்கறனாலும் ஆனா இது உங்க அம்மா உங்களுக்காக கொடுத்ததுன்னு சொன்னீங்களே அது உண்மைதான். ஆனா நீ என் உயிரை காப்பாத்திருக்க. அதுவும் இல்லாம என் ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு இதை கொடுக்கலான்னு நானும் நினைச்சிட்டு இருந்த நாள் சொல்ல அவங்களும் அப்ப சரின்னு சொல்லிட்டு சிரிப்பா போட்டுடுறாங்க. ஆமா பிரின்ஸ், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? நம்மளும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க எனக்கே வாய்ப்பு கிடைக்கல. நான் பிறந்தப்பயே அவங்க இறந்துட்டாங்கிற மாதிரி ஆள் சொல்ல அப்பனா உங்க அம்மா இல்லாம பேலஸ்ல நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. ஆளும் லைட்டா சிரிச்சுட்டு ஒரு சின்ன தப்பு கூட என் உயிரை எடுத்துரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 14 வயசுல ஆர்மியை லீட் பண்றதுக்கு என் அப்பா கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன். அப்ப நாட்டுக்காக போராடணுங்கிற எண்ணம் கூட எனக்கு கிடையாது. ஆனா நான் உயிர் வாழ ஏதாவது பண்ணி ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. ஜீலிங் ராஜ்யத்தை சேர்ந்தவங்க ஒரு பக்கம் இவங்களோட பார்டர், இன்னொரு பக்கம் டாங்லிங் ராஜ்யத்தோட பார்டர்னு சொல்லி 2 சைட்லயுமே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கானுங்க. இதுக்கு மட்டும் ஒரு முடிவு கட்டிட்டா எங்க நாடும் அமைதியாயிடும். நானும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி ஆள் சொல்ல நம்ம ஹீரோயினும் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்றாங்க. நம்மளும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு திரும்ப அந்த படகை அப்படியே ஓட்ட ஆரம்பிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கேம்ப தான் காட்டுறாங்க. அவர் சோல்ஜர்ஸ் எல்லாம் வெறி கொண்டு அவரை தேடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க வந்த ஒருத்தர் கமாண்டர் சி கிட்ட ஃபோர்த் பிரின்ஸ் எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அந்த அட்டாக்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி தேடுற வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த சொல்லுங்க. ஃபோர்த் பிரின்ஸை கண்டுபிடிக்காம யாரும் கேம்புக்கு திரும்ப வரக்கூடாது நான் சொல்ல அப்படியே இந்த பக்கம் கேபிட்டல் செகண்ட் பிரின்ஸ் ஒரு பக்கம் அவங்க டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறான். எதிரி நாட்டை சேர்ந்த 1 லட்சம் சோல்ஜர்ஸ் நம்ம பார்டரை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் பார்டரை ஜெனரல் ஓயாங் தான் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்ட 50,000 சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. கிங் ஃபோர்த் பிரின்ஸோட ஆர்மியை லீட் பண்றதுக்கான பவரை எனக்கு கொடுங்க, நான் போய் அவருக்கு சப்போர்ட் பண்ற நாள் சொல்றான். ஆனா அங்கிருந்த ஒரு மினிஸ்டர் நறுக்குன்னு வார் ஸ்டார்ட் ஆன மாதிரி நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு பதட்டமாகணும்? அவங்க உண்மையிலேயே நம்மளை அட்டாக் பண்ணாலும் சமாளிக்க நமக்கு நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஃபோர்த் பிரின்ஸை கூட திரும்ப வந்துடலாம்னு சொல்ல அன்னைக்கு நடந்ததை நீங்களே பாத்தீங்களே. அவங்க எல்லாரோட குறியும் பையு மேலதான் இருந்துச்சு. அவ ஒண்ணுமோ உயிரோட இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாரும் லைட்டா பதட்டமாக கிங்குக்கும் லைட்டா ஒரு சந்தேகம் வருது. நம்ம செகண்ட் பிரின்ஸ் கிட்ட நீ உண்மையிலேயே நம்ம நாட்டுக்காக தான் பேசிட்டு இருக்கியா, இல்ல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பையோட ஆர்மியை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினைக்கிறியான்னு கேட்க அச்சோ கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஆளும் கிங் நான் உண்மையிலேயே நம்ம ராஜ்யத்துக்காக தான் பேசிட்டு இருக்கேன். 50,000 சோல்ஜர்ஸ் வச்சு ஜெனரல் ஓயாங்கல கண்டிப்பா அவங்களை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. மினிஸ்டர் பிரின்ஸோட ஆர்மியை அங்க அனுப்பி வச்சுட்டா அப்ப நார்த்தன் பார்டர் யார் ப்ரொடக்ட் பண்ணுவா? கிங் என்ன பண்றதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. 3000 எலிட் சோல்ஜர்ஸ் வெஸ்டர்ன் பார்டர் நெருங்கிட்டு இருக்காங்க. கிங் ஆஹா இவன் சொன்ன மாதிரியே அட்டாக் பண்ண போறானுங்க போலன்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்கும். கிங் தயவு செஞ்சு ஃபோர்த் பிரின்ஸோட ஆர்மியை நான் லீட் பண்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. அங்கிருந்து பல மினிஸ்டர்ஸ் அவருக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. நம்மளும் வர வழி இல்லாம ஃபோர்த் பிரின்ஸோட ஒயிட் டைகர் ஆர்மியை இப்ப இருந்து நீ லீட் பண்ணலாம். அவனும் அவன் ஆளுங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப இப்ப அப்படியே பிரின்ஸ் யாங்க தான் காட்டுறாங்க. நம்ம பிரின்சஸ் அந்த அட்டாக் பண்ணது நீ தானே? வையுவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தானே நான் இங்க வந்தேன். நீ இதுக்காக அவனை கொல்ல ட்ரை பண்றேன்னு அவங்க கேட்க நம்ம அப்பாவோட பிளான் என்னன்னு உனக்கு தெரியும்ல. டைன்கு ராஜியோ நம்ம சொல்றதை கேட்கணும். டாங்லிங்க நம்ம சீக்கிரமா நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு பெஸ்டான வழி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது தான் அவங்க சொல்றாங்க. உண்மைதான். ஆனா நீ தான் அந்த ஜிகுன் கிட்ட தோத்து போயிட்டியே. அவங்களும் நீ நம்ம நாட்டுக்காக எல்லாம் இதை பண்ணல, ஃபோர்த் பிரின்ஸ் உன்னை விட பெஸ்டா இருக்குன்னு சொல்லி உனக்கு அவர்
மேல பொறாம அதான் நீ இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஆளும் லைட்டா டென்ஷன் ஆயிட்டு, என்னது அவ என்ன விட பெஸ்டா, இந்நேரம் அவன் செத்து போய் அவன் பாடிய அழுகி போக ஆரம்பிச்சிருக்கும், அவனை ஏன் கூட கம்பேர் பண்றியா, அவன் என்னதான் சொன்னாலும் பிரின்சஸ்க்கு அவன் பண்ற வேலையில சுத்தமா விருப்பம் இல்ல, இருந்தாலும் அண்ணனா போய் தொலைஞ்சிட்டான், எதுவும் பண்ண முடியாம அவங்க ஒரு பக்கம் அமைதியா நின்னுட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கரைக்கு வந்துடுறாரு. அவர் ஆளுங்களும் அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. செகண்ட் பிரின்ஸ் அவர் ஆர்மி பவரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற விஷயத்தெல்லாம் அவரோட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட சொல்ல, நம்மாலும் நம்ம ஹீரோயினை உடனே சேஃபா மேன்ஷனுக்கு கூட்டு போக சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அவரோட ஆர்மி கேம்ப். செகண்ட் பிரின்ஸ் அவன் ஆளுங்களோட உள்ள வரான். கமாண்டர் உடனே ஆளுங்களை தயார் பண்ணு, நம்ம வெஸ்டர்ன் பார்டர் நோக்கி போக போறோம். ஆனா கமாண்டர் அவனோட கண்ட்ரோலு கீழே வர மறுக்கிறாரு. இது கிங்கோட ஆர்டர், மீறினா என்னாகும்னு தெரியலன்னு ஆள் கேட்க, அவன் ஆளுங்க டக்குன்னு அவரை பிடிக்க வரானுங்க. நம்மளும் அவனுங்களை அடிச்சு தள்ள செகண்ட் பிரின்ஸ் அவன் ஸ்வாட நீட்டிடுறான். கமாண்டர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரே வந்து அதுல சொருகிக்கிறாரு. ஃபோர்த் பிரின்ஸோட கால் தூசிக்கு கூட நீல சமமாக மாட்டேன், உன்ன மாதிரி ஒருத்தன் அவர் இடத்த பிடிக்க முடியும்னு நினைச்சியா நாள் கேட்க, அவனும் காண்டாயிட்டு அவர் அப்படியே போட்டு தள்ள வரான். டக்குன்னு அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு மாசா நம்ம ஃபோர்த் பிரின்ஸும் அவர் ஆளுங்களும் உள்ள வராங்க. என்ன தைரியம் இருந்தா நீ ஏன் ஆளுங்க மேலேயே கைய வைப்ப, நீ எப்படி ஒன்னும் சாகலன்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் சாக்காக, நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் அவன் மேல கொலகான்ல இருக்காரு. நான் அப்பாவோட ஆர்டர் தான் ஃபாலோ பண்ண, உனக்கு ஏதாவது வேணா அவர்கிட்ட கேட்டுக்க நான் சொல்ல, அப்பா கிட்ட தானே சிரிவா பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அவரும் அப்படி அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டும் அவர் ஆளுங்களும் அவங்கள அப்படியே சேஃபா கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஃபாரஸ்ட் ஏரியால பிரின்ஸ் யங் தலைமையில ஒரு கும்பலே மறைஞ்சிருக்கு. ஆளும் அது சென்ஸ் பண்ணிடுறாரு. அவனுங்களும் டக்குன்னு அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண, ஏரோஸ் சரமாரியும் பாயுது. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு ஒன்று அப்படியே கேட்ச் பண்றாங்க. ரெண்டு குரூப்பும் இந்த பக்கம் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண, பிரின்ஸ் யங்கும் டக்குன்னு அப்படியே கேரேஜ்குள்ள வரான். வணக்கொண்டா மாப்பிள்ளன்னு நம்ம ஹீரோயின் ஏரோவெடுத்து அவன் நெஞ்சிலேயே சொருகிடுறாங்க. அப்படியே எபிசோட் 9 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.